ஜெயிச்சிரும்னு ஜெயிச்சிரும். விஜய் தான் ஜெயிப்பாப்புல, ஜெயிச்சிருவாப்புல. ஜெயிக்கத்தான் அப்படி காட்டினது சாமி. 18ஆம் படி கருப்பர் விஜய் வந்து அந்த ஊட சாமி கும்பிட்டு படுத்திருக்கையில் ஊட வந்து சேர் இருக்குது. அப்போ 2 பேரும் முன்னால் நிற்கிறோம். அந்த சேரில் வந்து உட்காந்து கால் மேலே கால் ஓட்டு உட்காந்துருக்குறாப்புல. அப்போ எதுக்கு சாமி காமிச்சிருக்கு விஜய் தான் ஜெயிக்கும்னு. விஜய் ஜெயிக்க போகிறான்னு சாமி காமிச்சிருக்கு. விஜய் தான் ஜெயிப்பாப்புல, விஜய் தான் ஜெயிப்பாப்புல. சாமி எனக்கு காமிச்சிருக்கு, கருப்பர் காமிச்சிருக்காரு. என் பேர் வந்து பாண்டியம்மா, திருப்பத்தூரில் இருக்கேன், காளியத்தா கோயில்கிட்ட. வந்து நாங்கள் வந்து ராமநாதத்துக்கு பக்கத்தூர் உத்தரவை. அங்கே கோயில், எங்கள் கோயில் 21 பந்தி 61 சேனை 18ஆம் படி கருப்பர். அங்கே போய் சாமி 20,000 இது கொடுத்துருக்கேன், கோயில் கொடுத்துருக்கேன். ஊருக்கு ஒரு ஐயர் வந்து கும்பாபிஷேகம் 48 நாள். அப்போ போய் சாமி கும்பிட்டுட்டு கோயிலே சாப்பிட்டு போய் படுத்திருக்கேன். நான் நட்டமணிக்கு நான் இங்கே நிற்கிறேன், விஜய் வந்து நிற்கிறாப்புல. ஊட சும்மா சேர் கிடக்கு. சேரில் வந்து உட்காந்து கால் மேலே கால் போட்டுருச்சு விஜய். அப்போ விஜய் தான் ஜெயிப்பாப்புல. எப்படி சொல்கிறீ விஜய் ஜெயிப்பாருன்னு? கால் மேலே கால் போட்டு உட்காந்துருச்சு. அப்போ சாமி காமிக்குது, சாமி காமிச்சிருச்சு. கால் மேலே கால் போட்டு விஜய் வெறும் சேர் சும்மா இருந்த சேரில் விஜய். எதுக்கு விஜயை காமிக்கணும்? அப்போ அவங்க எடப்பாடி சார்லியெல்லாம் காமிக்கலை, விஜய் மட்டும்தான் எனக்கு காமிச்சது சாமி. கோயிலில் போய் கும்பாபிஷேகத்தில் சாமி கும்பிட்டு போகிறேன், படுத்திருக்கேன். விஜயை தான் எனக்கு காமிச்சிருக்கு. விஜய் தான் ஜெயிப்பாப்புல. கனவா அது கருப்பன் காமிச்சது. நானாக நினச்சேனா குறிச்சேனா? நான் நினைக்கவே இல்லை. சாமி காமிக்கிறது, நான் என்ன பண்ணுறது? அவருடைய மகமே காமிக்கிறாரு, நான் என்ன பண்ணுறது? ஜெயிச்சிரும்னு ஜெயிச்சிரும். விஜய் தான் ஜெயிப்பாப்புல, ஜெயிச்சிருவாப்புல. ஜெயிக்கத்தான் அப்படி காட்டினது சாமி. 18ஆம் படி கருப்பர் விஜய் வந்து அந்த ஊட சாமி கும்பிட்டு படுத்திருக்கையில் ஊட வந்து சேர் இருக்குது. அப்போ 2 பேரும் முன்னால் நிற்கிறோம். அந்த சேரில் வந்து உட்காந்து கால் மேலே கால் ஓட்டு உட்காந்துருக்குறாப்புல. அப்போ எதுக்கு சாமி காமிச்சிருக்கு விஜய் தான் ஜெயிக்கும்னு. விஜய் ஜெயிக்க போகிறான்னு சாமி காமிச்சிருக்கு. விஜய் தான் ஜெயிப்பாப்புல, விஜய் தான் ஜெயிப்பாப்புல. சாமி எனக்கு காமிச்சிருக்கு, கருப்பர் காமிச்சிருக்காரு. என் பேர் வந்து பாண்டியம்மா, திருப்பத்தூரில் இருக்கேன், காளியத்தா கோயில்கிட்ட. வந்து நாங்கள் வந்து ராமநாதத்துக்கு பக்கத்தூர் உத்தரவை. அங்கே கோயில், எங்கள் கோயில் 21 பந்தி 61 சேனை 18ஆம் படி கருப்பர். அங்கே போய் சாமி 20,000 இது கொடுத்துருக்கேன், கோயில் கொடுத்துருக்கேன். ஊருக்கு ஒரு ஐயர் வந்து கும்பாபிஷேகம் 48 நாள். அப்போ போய் சாமி கும்பிட்டுட்டு கோயிலே சாப்பிட்டு போய் படுத்திருக்கேன். நான் நட்டமணிக்கு நான் இங்கே நிற்கிறேன், விஜய் வந்து நிற்கிறாப்புல. ஊட சும்மா சேர் கிடக்கு. சேரில் வந்து உட்காந்து கால் மேலே கால் போட்டுருச்சு விஜய். அப்போ விஜய் தான் ஜெயிப்பாப்புல. எப்படி சொல்கிறீ விஜய் ஜெயிப்பாருன்னு? கால் மேலே கால் போட்டு உட்காந்துருச்சு. அப்போ சாமி காமிக்குது, சாமி காமிச்சிருச்சு. கால் மேலே கால் போட்டு விஜய் வெறும் சேர் சும்மா இருந்த சேரில் விஜய். எதுக்கு விஜயை காமிக்கணும்? அப்போ அவங்க எடப்பாடி சார்லியெல்லாம் காமிக்கலை, விஜய் மட்டும்தான் எனக்கு காமிச்சது சாமி. கோயிலில் போய் கும்பாபிஷேகத்தில் சாமி கும்பிட்டு போகிறேன், படுத்திருக்கேன். விஜய் தான் எனக்கு காமிச்சிருக்கு. விஜய் தான் ஜெயிப்பாப்புல. கனவா அது கருப்பன் காமிச்சது. நானாக நினச்சேனா குறிச்சேனா? நான் நினைக்கவே இல்லை. சாமி காமிக்கிறது, நான் என்ன பண்ணுறது? அவருடைய மகமே காமிக்கிறாரு, நான் என்ன பண்ணுறது? அவருடைய மகமே